நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த கருப்பசாமி ஐயனாரை கெட்ட முடியுமா? அவங்கெல்லாம் கெட்டுக்குள்ள வருவாங்களா? அதாவது ஒரு தெய்வத்தை வந்து கட்டுறாங்கல்ல, அதாவது உங்களுக்கு செய்வன இந்த மாதிரி வைக்கணும்னா உங்களோட தெய்வங்களை வந்து முதல்ல கட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த தெய்வங்கள் வராமல் போகிறதுனால, தெய்வ அனுகிரகங்கள் இல்லாமல் போகிறதுனால தான் முதல்ல உங்களுக்கு வந்து பிரச்சனைங்கிறது வர்றது. ஸோ அதனால என்ன, தெய்வங்களை கட்டி உங்களுக்கு கட்டி மறைச்சு உங்கள் குலதெய்வத்தோட பிள்ளையே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து உங்களை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ தெய்வ அனுகிரகம் இல்லாமல், ஒரு குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் ஒரு குடும்பம் வந்து நிலைக்க முடியாது. அதனால அந்த குலதெய்வத்தை கட்டுவாங்க. அப்போ நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னோட குலதெய்வம் ஐயனார், கருப்பசாமி காவல் தெய்வம். ஆனால் எங்கள் ஐயனார் வந்து எங்கள் கருப்பசாமியை வந்து யாராலும் கட்ட முடியுமா, இல்லை ஐயனார் கருப்பசாமி கட்டுக்குள்ளே அடிபடுவாங்களா அப்படிங்கிறது. ஐயனார் கருப்பசாமி பொறுத்தவரை ஐயனார் வந்து சாஸ்தாவோட உருவம். சாஸ்தாங்கிறது யாரு? நம்ம சிவனோட வந்து ஹரிக்கும் ஹரனுக்கும் இணைந்து பெற்றெடுத்த பிள்ளைகள். அதாவது சிவனைங்க சிவன்கிட்ட என்ன கேட்டாலும், அதாவது அவர் தவம் இருந்து அவர்கிட்ட எது கேட்டாலும் வரமா கொடுத்துருவாரு. அது அவர் அழிக்கிறதான்னு கூட நினைக்காம அதை வந்து கொடுத்துருவாரு. அவரோட திருவிளையாடல்ல அதுவும் ஒண்ணு. அதனால ஒரு அசுரனே இருக்கட்டும், அவன் வந்து தன்னை நினைச்சு சிவனை நினைச்சு வந்து கடும் தவம் புரிஞ்சானா கண்டிப்பா சிவன் அவனுக்கு என்ன கேட்கிறானோ அந்த வரத்தை வந்து அவனுக்கு கொடுப்பார். ஏன்னா அந்த தவம், அவன் செஞ்ச தவத்துல இவரோட மனசு வந்து குளிர்ந்திருக்கும். அந்த நேரத்துல அவன் என்ன கேட்டாலும் தன்னை மறந்து அந்த வரத்தை வந்து கொடுத்துருவான். அது போலதான் இந்த நம்மளுக்கு கெட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம குலதெய்வம் நம்ம தெய்வங்களுக்கு உண்டான பூஜைகள் புனஸ்காரங்கள் அது கொடுத்து அதை வசியப்படுத்தி இந்த மாதிரி கேட்கும்போது அந்த தெய்வங்கள் வந்து அதுக்குள்ள வந்து அடைபட்டோம்னா அந்த பார்வையை விட்டு, உங்க வீட்டு பார்வையை விட்டுட்டு இது வேற பக்கம் திரும்பிடும். கருப்பசாமி ஐயனாரை பொறுத்தவரை கெட்ட முடியாது, பார்வையை திசை திருப்பலாம். கருப்பசாமியை பொறுத்தளவுல சில கருப்பசாமி வந்து கட்டுக்குள்ள வருவார். ஆனால் 18ஆம் படி கருப்பண்ணசாமி வந்து கட்ட முடியாது. அவர் சாஸ்தாவோட மறுரூபம். அவரை யாராலுமே கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இந்த பூ உலகத்தில் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை காக்கிறதுக்கு ஒரு சக்தி வேண்டும் அப்படிங்கிற ஒரு சக்தியை சிவபெருமானே காக்கிறவரு சதுரகிரி இலாவடி கருப்பண்ணசாமி. எல்லாருக்கும் தெரியும். நம்ம சதுரகிரி தென்கைலான்னு சொல்லுவோம், அங்கே எல்லாரும் போயிருப்பீங்க. அங்கே உள்ள சிவபெருமானையே காக்கிறது கருப்பண்ணசாமி தான். அப்போது கருப்பண்ணசாமியை பொறுத்தவரை அவர் வந்து சிவன் பிள்ளையா சொல்லலாம், பெருமாளோட பிள்ளையா சொல்லலாம். ஏன்னா அழகர் கோயில்ல பெருமாளுக்கு காவலாளிக்கிறார். அப்ப தெய்வங்களின் காவலாளி, அதாவது தெய்வங்கன்னா இப்ப நம்ம இப்போ காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், ஒரு படைக்கிற கடவுள் அப்படி சொல்றோம். அப்ப பிரம்ம விஷ்ணு சிவன், அப்போ மூணு பேர்ல 2 பேரையும் காக்குறாங்க. இப்ப நம்மளோட பெருங்கடவுள்களையே சிறு தெய்வம் காக்குது. சிறு தெய்வத்துக்கே அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அதாவது நம்ம அதை சிறு தெய்வம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த தெய்வத்திற்கெல்லாம் காவலாளி 18ஆம் படி கருப்பண்ணசாமி. இப்போ இதுலயே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், கருப்பண்ணசாமி பொறுத்தளவுல அவர் தெய்வத்தின் காவலாளி. அதனால தெய்வத்தின் காவலாளியும் வரம் வாங்கிட்டா, அதாவது சிவபெருமானே தன்னை வந்து நினைச்சு ஒருத்தன் தவம் புரிஞ்சிட்டோம்னா உடனே என்ன பண்ணுவாரு, கொடுத்துட்டு அதுக்குண்டான வழியையும் அவர் வச்சிருப்பாரு இந்த பக்கம். அதை வந்து அந்த காவல் தெய்வத்தின் மூலமா அதை வந்து சரி பண்ணிடுவார். அப்ப கருப்பசாமியை பொறுத்தளவுல வந்து கட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாது, அதற்கு உண்டான வழியும் அவரே வச்சிருப்பாரு. எவன் கட்டுனாலும் அந்த கட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்கு. அவரை யாராலையும் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டுதான் தெய்வங்களின் காவலாளி. எந்த பெண் தெய்வம் எந்த ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு காவலாளா கருப்பண்ணசாமி கண்டிப்பா விட்டுருப்பாரு. அதனால கருப்பண்ணசாமி பொறுத்தவரை யாராலையும் கட்ட முடியாது. கட்டுறேன்னு சொல்றதெல்லாம் போய் அதே மாதிரி. ஆனா வாய்க்கட்டு எந்த தெய்வத்துக்கு வேணாலும் கட்டலாம். ஒரு தெய்வம் உங்க குடும்பத்துல ஒரு குலதெய்வ ஒரு சாமியடி மேல ஆடுதுன்னா அந்த அவன் சாமியாடி மேல உங்க தெய்வம் இருக்கிறதுனா அந்த தெய்வத்தை வந்து கட்டி வாய்க்கட்டு போட்டலாம். ஏன்னா அந்த தெய்வம் இறங்குற மரலாடியோட ஒரு அதாவது என்ன சொல்றது, முடி துணி இந்த மாதிரி காலடி மண் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போய் அதை வச்சு இவனுக்கு வர தெய்வத்தை கட்டிடணும் அப்படி சொல்லிட்டு கட்டிடுவாங்க. அந்த மாதிரி கட்டும்போது இந்த தெய்வம் வந்து கண்டிப்பா வாய்க்கட்டு போடும். கருப்பண்ணசாமி 18ஆம் படி கருப்பண்ணசாமி பொறுத்தவரை வாய்க்கட்டு மட்டும்தான் பண்ண முடியும். அவருக்கு வந்து இந்த மாதிரி கட்டுலாம் போட முடியாது.
உடல் கட்டு கருப்பண்ணசாமிக்கு கிடையாது. அதே மாதிரி நொண்டி கருப்பசாமியை யாராலையும் கட்ட முடியாது. அதனாலதான் அவர் முன்னோடி கருப்பசாமி. ஏன்னா நொண்டி கருப்பசாமிக்கு வந்து அவர் தெய்வத்தை கால் கட்டு போடவே முடியாது. அவருக்கு வந்து வலது கால் நொண்டி, அதனால அவரை வந்து கட்டவே முடியாது. எந்த பெரிய கட்டுனாலும் சரி, அவர் வந்து மந்திரங்களுக்கெல்லாம் மந்திர வித்தை தெரிஞ்சவர் அந்த சோன கருப்பசாமி. அதனாலதான் அவரை வந்து இன்னொரு பேர் அவருக்கு முன்னோடி கருப்பண்ணசாமி. அவர் ஏன் 3 உருவத்தை தாங்கியிருப்பாரு. அந்த நொண்டி கருப்பசாமியை சோன கருப்பசாமி, சப்பானி கருப்பசாமி, இந்த நொண்டி கருப்பசாமி, இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரே ரூபம் தான் முன்னோடி கருப்பசாமி. 3 பேர் சேர்ந்து காக்கும் போது 3 சக்திகள் ஒன்றாக உணைந்தது. அதனால இந்த சிறுது இப்ப கருப்பசாமி சொன்னோம்ல, இந்த கருப்பசாமி எங்கெங்க இருக்காரோ அங்கெல்லாம் அவருக்கு இவர் வந்து சேனையை வழிபடுத்துறவர். இந்த 63 சேனையை முன்னோடியை நின்று காக்கிறவர் இந்த சோன கருப்பசாமி. சேனைகளுக்கெல்லாம் காவலாளி சோனைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சோன கருப்பசாமிக்கு அந்த இடத்துல ஒரு அடையாளம் இருக்கு. அதனால அவரை வந்து யாராலையுமே கட்ட முடியாது. அப்படி கட்டிட்டா அவர் வந்து என்னை யாரு கட்டினது, இல்லை எந்த இடத்துல கட்டியிருக்கான், இல்லை என்னை கட்ட போறான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சொல்றதுக்கு அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. இது தெய்வங்களுக்கு உண்டான ஒரு சூட்சமம். அந்த அதே மாதிரி மாசி பெரியண்ணசாமி, அவரை யாராலையும் கட்ட முடியாது. அவர் வந்து மாசி சிவன், அது சிவனோட அம்சமாக அவர் இருக்கார். இந்த பூவுலகத்தில் உள்ள அனைத்து குலதெய்வங்களுக்கும் அந்த குலதெய்வங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம். இப்ப நம்மளுக்கு எப்படி தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம், அது கீழே உள்ள மாவட்டம் தான் நம்ம ஒவ்வொரு ஆளையும் இருக்கிறவர். அந்த மாதிரி மாசி பெரியண்ண சாமி தான் நம்ம எல்லாருக்குமே முன்னோடியான சாமி. அழகர் கோயிலில் உள்ள பூசாரிகளை வருடத்திற்கு ஒரு முறை 48 நாள் மண்டலம் கை கட்டி அங்கே விரதம் இருந்து அங்கே வந்து கருப்பசாமிக்கு வைக்கிற ஆணி செருப்பு பாதங்கள் அருவாள்கள் அனைத்தையும் அள்ளி கொண்டு போய் அங்கே மாசி பெரியண்ண சாமிகிட்ட வணங்கிட்டு வர்றதா ஒரு சாத்திர முறைகள் இங்கே நம்ம அழகர் கோயிலில் இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வங்களின் காவலாளி அவர் தான். சிவபெருமானே அங்கே வந்து தங்குனதா ஒரு அடையாளம் இருக்கு. அதனால அவரை வந்து வேற யாரு வேணாலும் மறுக்கலாம். இந்த கருப்பசாமி வணங்குற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கருப்பண்ணசாமியை நீங்க அழகர் கோயில் நின்று அழைக்கிறதோட மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு போய் அழைங்க, வேகமா வருவார். ஏன்னா அங்கே வந்து எல்லா தெய்வங்களும் அங்கே வந்து போகும். அதனால குலதெய்வமே தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி, மாசி பெரியண்ணசாமி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. உங்க குலதெய்வம் வந்து அந்த இடத்துக்கு எல்லைக்கு தேடி வர வச்சிருவாரு மாசி பெரியண்ணசாமி. அதனால உங்களை யாருக்கு ஏவல் பில்லி சூனியத்துல கட்டிட்டாங்கன்னாலும் சரி, மாசி பெரியண்ணசாமி போய் வணங்க, உங்களை கண்டிப்பா கட்ட ஒத்து கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் ஒரு முழு சேவலை உசுரோட குத்துனீங்கன்னா அந்த சேவலோட உயிர் எப்படி போதும், அது போல உங்கள் எதிராளிகளின் உயிர் மரணம் தம்பிக்கும். இது சத்தியமான உண்மை. அதனால கட்டுன்னு பொறுத்தளவுல ஐயனாரை வந்து வாய்க்கட்டு தான் கட்ட முடியும். அவரை வந்து பார்வையில தான் கட்ட முடியும், தவிர உங்களை பார்க்க விடாம கட்ட முடியும். உடல் கட்டு கட்ட முடியாது. அதுமே கருப்பண்ணசாமியும் உடல் கட்டு கட்ட முடியாது, வாய்க்கட்டு கட்டலாம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தெய்வங்களை வந்து கெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஒருத்தவங்களுக்கு தப்பு பண்றீங்கன்னு நினைச்சிட்டாலே, ஒருத்தவனை சாய்க்கணும்னு நினைச்சிட்டான், வீழ்த்தணும்னு நினைச்சிட்டாலே அந்த இடத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க. அப்போது நீங்க அவனை வீழ்த்தியும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. நீங்க பின்னாடி வீழ்றதுக்கு தான் இந்த வீழ்ச்சியை நீங்க யோசிக்கிறீங்க. அதனால செய்வனை என்பது செய்வனுக்குத்தான் முதல் வினை. அதை நினைச்சுக்கிட்டு நம்ம வேலை வந்து இது ஒன்று போயிட்டே இருக்கோம். ஆனால் என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன, சரியா? அதே மாதிரி ஒரு முக்கிய அறிவிப்பு, நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனல் பயணிக்கிற எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. அதாவது நம்மகிட்ட வந்து சுவாமி டாலரு, கருப்பசாமியோட பெரிய டாலரு, சின்ன டாலரு, இந்த மாதிரி கருப்பசாமியோட கச்சைகள், அப்புறம் வந்து சாட்டைகள், இந்த மாதிரி பொருட்கள், அப்புறம் சலங்குகள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி, எங்கேனாலும் டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆணி செருப்பு இருக்கு, கருப்பசாமியோட முகம், கல் பதித்த முகம், கழுத்தளவு இருக்கு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் கருப்பசாமியோட பொருட்கள், நிறைய பொருட்கள் நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு எது வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.